السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإذا قيل لهم لا تفسدوا في الأرض قالوا إنما نحن مصلحون. وقال أيضا وإذا الموءودة سئلت بأي ذنب قتلت. وقال رسول الله صلى الله عليه وسلم تجد من شر الناس يوم القيامة عند الله ذا الوجهين الذي يأتي هؤلاء بوجه وهؤلاء بوجه. صدق الله وصدق رسوله النبي الكريم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லோர் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாட்டுமாறுக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகம் சில நேரங்களில் அநியாயம் செய்பவர்களுக்கு மேடை அமைக்கிறது. பணம், புகழ், அதிகாரம், ஆட்சி எல்லாம் அவர்களுடைய கைகளில் இருப்பது போல் தோன்றும். ஆனால் அல்லாஹ் பொறுமையாக இருப்பார், ஆனால் அலட்சியமாக இருக்க மாட்டார். கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்ற ஒரு கோப்புகள் அடங்கிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆதாரங்கள் அடங்கிய ஒரு கோப்பு வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் போன்ற சம்பவம் அது ஒரு தனி மனிதனுடைய கோரமான முகம் அல்ல. ஒட்டுமொத்த அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுடைய ஒரு அழகிய முகம். சின்னஞ்சில் குழந்தைகளுடைய பயத்தை தன்னுடைய ஆதாயத்திற்காக, தன்னுடைய உடல் தேவைகளுக்காக பலியாக்கியவர் தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அவர் நினைத்து கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் என்னை விட அறிவாளி யாரும் இருக்க முடியாது. உண்மையிலுமே அவர் மிகப்பெரிய ஒரு அறிவாளி தான். அந்த அறிவியல் மேதாவை நினைத்துக் கொண்டிருந்தால் யாரும் என்னை தொட்டு விட முடியாது. உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா பண முதலைகளையும் ஆட்சியாளர்களையும் தன்னுடைய கைகளுக்குள் வைத்துக் கொண்டு அவனுடைய நினைப்பு இப்படி இருந்தது. ஆனால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவார், நீங்கள் செய்பவற்றை எல்லாம்
நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதாக அல் குர்ஆனில் அல்லாஹ் அழுத்தம் நிறுத்தமாக சொல்லுவான். அன்பான பெருமக்களே, அவன் செய்த ஒவ்வொரு அநியாயமும் இந்த உலகத்திலே பதியப்பட்டது. அந்த சின்ன சிறு குழந்தைகளுடைய அழுகைகளும் கதறல்களும் சாட்சி. அது அத்துணை அநீதங்களும் அநியாயங்களும் வானத்தினுடைய கதவை தட்டியது என்பது நிதர்சனமான உண்மை. அந்த வரலாறுகளை, அந்த கோப்புகளை படிக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய நெஞ்சத்திலும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகிய ஒரு சம்பவம். அன்பான பெருமக்களே, குழந்தைகளுடைய கதறல்கள், இரத்த துளிகள். ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய தீவு என்பது அமெரிக்காவிலே ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு தீவு. அது ஒரு நிழல் உலகம் என்று சொல்லலாம். நாமெல்லாம் செய்திகளில் படித்திருப்போம், உலகத்திலே லட்சக்கணக்கான பெண் குழந்தைகள் காணாமல் போன செய்திகளை நாம் வெறுமனே செய்திகளாக மட்டுமே நாம் படித்திருப்போம். இந்திய அளவிலும் கூட லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான பெண் குழந்தைகள் மாயம் என்ற செய்திகள் எல்லாம் நம்முடைய செய்திகளில் நாம் எல்லாம் படித்திருப்போம். உலகளாவிய அளவில் அவ்வளவு குழந்தைகள், அதிலும் குறிப்பாக பெண் குழந்தைகள் காணாமல் போன செய்தி. அந்த பெண் குழந்தைகள் எல்லாம் வெறுமனை காணாமல் போகவில்லை, அவர்கள் எல்லோரும் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய தீவுக்கு கடத்தப்பட்டிருக்கிறார்கள். பண முதலைகளுடைய தேவைகளுக்காக சின்னஞ்சிறு குழந்தைகள் என்று பாராமல் அவர்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் என்பதுதான் கசப்பான உண்மை. அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட அந்த நிழல் உலகத்திலே அயோக்கியவான்களாகவும் நிஜத்திலே தங்களை நல்லவர்களாகவும் காண்பித்தவர்களுடைய வரலாறுகள் இன்றைக்கு ஆவணப்படுத்தப்பட்டிருக்கிறது, அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம், இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவர் பல ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இறந்து போய்விட்டான். கைது செய்யப்பட்டு ஒரு தனி அறையிலே, சிறையிலே அடைக்கப்பட்டு தன்னுடைய உயிரை விட்டான் என்பது வரலாறு. ஆனால் அவனுடைய அந்த அயோக்கியத்தனத்தின் காரணமாக பல லட்சக்கணக்கான குழந்தைகள் தங்களுடைய உயிரை இழந்திருக்கிறார்கள் என்பதுதான் மிக நிதர்சனமான உண்மை. அன்பான பெருமக்களே, நம்மெல்லாம் ஆச்சரியமாக ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். ஹாலிவுட் ஜாம்பவான்கள் எல்லாம், உலகத்திலே பெரும் பணக்காரர்கள், பில்லியன் ட்ரில்லியன் பணக்காரர்கள் எல்லாம் 60 வயதை கடந்து ஏன் இவ்வளவு இளமையாக இருக்கிறார்கள் என்று நம்மெல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்த்திருப்போம். நாம நினைச்சிருப்போம் அவர்கள்ட்ட அவ்வளவு காசு இருக்கிறதின் காரணத்தினால், ஆரோக்கியமான உணவை உண்ட காரணத்தினால் அவர்கள் இவ்வளவு இளமையாக இருந்திருக்கிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொண்டோம். ஆனால் உண்மை அதுவல்ல. பல ஆயிரக்கணக்கான சின்னஞ்சிறு குழந்தைகளுடைய இரத்தத்தை தங்களுடைய இரத்தத்திலே கலந்து கொண்டதின் காரணத்தினால் அவர்கள் எளிமையான ஒரு தோற்றத்தை அவர்கள் பெற்றிருந்தார் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. நம்முடைய உடலிலே அட்ரினல் சுரப்பி என்று ஒரு சுரப்பி நம்முடைய உடலிலே இயற்கையாக சுரக்கும். அது அல்லாஹ் கொடுத்த ஒரு சுரப்பி. ஆனால் அந்த அட்ரினல் சுரப்பி என்பது சாதாரணமான ஒரு நேரத்திலே சுரக்காது. ஒரு கடுமையான, ஒரு அதீதமான ஒரு பயத்தை ஏற்படுத்துகின்ற பொழுது உடலிலே இயற்கையாக சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பிக்கு அட்ரினல் சுரப்பி என்று பெயர். அந்த சுரப்பியை சுரக்க வைப்பதற்காகவே பெண் குழந்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த நிழல் உலகத்திலே, அந்த இருட்டு அறையிலே. அந்த அட்ரினல் சுரப்பியிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான் அட்ரினோகோம். இந்த அட்ரினோகோம் பல கோடி மதிப்பு உள்ளது. அந்த சுரப்பி இரத்தத்திலே கலந்த அந்த சின்னஞ்சிறு குழந்தைகளுடைய அந்த இரத்தத்தை எடுத்து இவர்களுடைய உடலுக்குள் செலுத்திக் கொள்ளுவார்கள். அதனால்தான் பெரும் பெரும் ஜாம்பவான்கள் எல்லாம், ஹாலிவுட் ஜாம்பவான்கள் எல்லாம் 60 வயதிலேயும் 30 வயது இளமையாக இருந்ததற்குண்டான காரணம். அன்பான பெருமக்களே, அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய ஃபைலிலே லட்சக்கணக்கான பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நம்முடைய இஸ்லாமிய மன்னர்களுடைய பெயர்களும் அடக்கம். எங்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகிறதோ அப்படிப்பட்ட முஸ்லிம் மன்னர்களுடைய பெயர்களும் அதில் அடக்கம் என்பதுதான்
மிகப்பெரிய வருத்தத்திற்கு உண்டான செய்தி. இந்த மார்க்கம் எவ்வளவு பண்புள்ள மார்க்கம், இரக்கமுள்ள மார்க்கம். அந்த மார்க்கத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் மன்னர்களும் கூட இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதநேயம் இல்லாத செயல்களில் அவர்களும் ஒரு பங்கு வகிக்கிறார்கள் என்று சொன்னால் மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த சமூகத்தில் தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மிக மறுக்க முடியாத ஒரு விஷயம். அன்பான பெருமக்களே, இப்படிப்பட்ட முகமூடி மனிதர்கள், இருமுகம் கொண்ட இந்த முகமூடி மனிதர்கள், இந்த போலியான தலைவர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகமாக பெண்ணுரிமையை பற்றி பேசியவர்கள். மேடை கிடைக்கின்ற நேரத்தில் எல்லாம் பெண்ணுரிமை பற்றியும் மனித நேயத்தை பற்றியும் மனித உரிமையை பற்றியும் பேசியவர்கள் தான் இந்த ஜாம்பவான்களும் அறிவுலக மேதாவிகளும். அல்லாஹ் இப்படிப்பட்ட மனிதர்களை அல் குர்ஆனிலே சொல்லுவான், وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ. இப்படிப்பட்ட இந்த இரண்டு முகமுடையவர்கள், وَإِذَا قِيلَ لَهُمْ لَا تُفْسِدُوا فِي الْأَرْضِ, நீங்கள் பூமியிலே குழப்பம் செய்யாதீர்கள் என்று அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால், قَالُوا إِنَّمَا نَحْنُ مُصْلِحُونَ, நாங்கள் தான் இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த சமூக சீர்திருத்தவாதிகள் என்று சொல்லுவார்கள். அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன வலாக்கின் லா யஷ்உரூன், அவர்கள்தான் உண்மையிலேயே அநியாயக்காரர்கள், அட்டூழியம் செய்யக்கூடியவர்கள், உலகத்திலே குழப்பத்தை விளைவிக்கக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லுவான். இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் தங்களுடைய வெளி உலக தோற்றத்திலே தங்கள் நல்லவர்களாகவும் மனித உரிமையை பற்றி பேசக்கூடியவர்களாகவும் பெண்ணுரிமையை பற்றி பேசக்கூடியவர்களாகவும் இந்த உலகத்திலே தங்களை அடையாளப்படுத்தினார்களோ அவர்கள்தான் நிழல் உலகத்தில் பெண்களுக்கு எதிரான அத்துணை வன்முறைகளையும் கட்டவிழ்த்து விட்டவர் என்பதில் எந்தவிதமான மறுப்பும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், தஜிது மின் ஷர்ரி நாஸி யௌமல் கியாமத்தி இன்தல்லாஹி தல் வஜ்ஹைன், நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே ஆக கேவலமான ஒரு கெட்ட மனிதன் யார் என்று சொன்னால் தல் வஜ்ஹைன், இரண்டு முகமுடையவன். யஹ்தி அலா ஹாஉலாஇ பிவஜ்ஹி, இவர்களிடத்திலே வரும் பொழுது ஒரு முகமாகும். வஹாஉலாஇ பிவஜ்ஹி, அவர்களிடத்திலே வரும் பொழுது ஒரு முகமாகும். இப்படிப்பட்ட இரண்டு முகமுடையவர்கள் தான் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே ஆக கெட்டவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அன்பான பெருமக்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் தங்களுடைய கைகளுக்குள் கட்டி போட்டு வைத்திருப்பவர்கள் உலக மக்கள் தொகையில் வெறுமனே 3% கூட இல்லாத யூதர்கள். உலகத்திலே அவர்களை விட அறிவாளி யாரும் இருக்க முடியாது என்று சொல்லலாம். அவ்வளவு அறிவு மேலாளிகள் தான் இந்த யூதர்கள். அந்த யூதர்களில் ஒருவன் தான் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பண முதலைகளையும் தன்னுடைய கைகளுக்குள் வைத்துக் கொண்டு இந்த உலகத்திலே நிழலுலகத்திலே மிக பெரிய பெண்களுக்கு எதிரான நிறைய அநியாயங்களை கட்டவிழ்த்து விட்டவன் தான் அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன். மிகச்சிறந்த தண்டனை உலகம் கொடுத்துவிட்டது என்று சொன்னாலும் அவனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏராளம். அன்பான பெருமக்களே, இதையெல்லாம் ஒரு முஸ்லிம் செய்திருந்தால் இந்த உலகத்திலே மிக பிரளயமே ஒழித்திருக்கும். ஆனால் செய்தது ஒரு யூதன் என்ற காரணத்தினால் இவ்வளவு காலம் கடந்துதான் அவள் செய்த அத்துணை விஷயங்களும் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு முஸ்லிம் செய்திருந்தார் என்று சொன்னால் உலகம் முழுக்க பற்றி எரிந்திருக்கும். செய்தது ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவியல் மேதாவியும் உலகத்தையே கட்டியாண்ட ஒரு யூதன் என்ற காரணத்தினால் பல காலத்திற்கு பிறகு அமெரிக்கா அதனுடைய கோப்புகளை வெளியிட்டிருக்கிறது. அன்பான பெருமக்களே, இதற்கெல்லாம் காரணம் அன்றிலிருந்து இன்று வரை பெண்களை வெறுமனே ஒரு போகப் பொருளாக பார்த்ததுதான். அன்றிலிருந்து இன்று வரை பெண்கள் அவர்கள் ஒரு மனிதர்களாக பார்க்கப்படாத ஒரு காரணம், ஒரு நிறுவனை ஒரு போகப் பொருளாக, ஒரு சதை பிண்டமாக அன்றிலிருந்து இன்று வரை பெண்கள் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் கூட இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்ததில்லை.
ஆனால் இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் கூட அறிவியலும் தொழில்நுட்பங்கள் இவ்வளவு வளர்ந்த ஒரு காலகட்டத்திலும் கூட பெண்கள், அதுவும் பெண் குழந்தைகள் இவ்வளவு சித்திரவதை அனுபவித்திருக்கார் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம், ஆண்கள் பெண்களை தங்களுடைய உடல் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு போகப் பொருளாக பார்த்ததுதான் காரணம். அன்பான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பிறகு பெண் குழந்தைகள் பிறப்பதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாக்கியமாக மாற்றினார்கள். பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைத்த அந்த காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குழந்தை பிறப்பது பாக்கியம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். அன்பான பெருமக்களே, ஒரு ஆண் அவன் பிறந்தாலும் சரி, வளர்ந்தாலும் சரி, வாலிபனானாலும் சரி, மௌத்தானாலும் சரி, அவன் ஆணாக மாத்திரம்தான் இருப்பான். ஆனால் ஒரு பெண் என்பவள், அவளுடைய பரிணாமம் என்பதே வேறு. அல்லாஹ்வுடைய படைப்பிலே பெண் என்பவள் ஆகச் சிறந்த ஒரு படைப்பு. பெண் என்பவள் முதலாவதாக அவள் ஒரு மனிதன், இரண்டாவது அவள் யாருக்கோ ஒரு மகள், மூன்றாவது யாருக்கோ ஒரு சகோதரி, நான்காவது அந்த பெண் யாருக்கோ ஒரு மனைவி, ஐந்தாவது யாருக்கோ அவள் தாய், ஆறாவது யாருக்கோ அவள் ஒரு பாட்டி. ஏனென்று சொன்னால் ஒரு பெண் மாத்திரம்தான் தன்னுடைய குடும்பத்தை விட்டு, தன்னுடைய தாய் தந்தையர்களை விட்டு, தன்னுடைய உறவுகளை விட்டு எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு யாரோ ஒரு முகம் தெரியாத, முன்பின் பேர் தெரியாத ஒரு ஆணை திருமண பந்தத்தின் மூலமாக கைகோர்த்து அந்த குடும்பத்திலே தன்னை ஒரு ஒருத்தியாக அந்த குடும்பத்திற்கு நுழைக்கிறாள் என்று சொன்னால் மிகச்சிறந்த ஒரு படைப்பு பெண் மாத்திரம்தான். அல்லாஹ் ஆண்களுக்கு நுபுவத் என்ற அந்த உயர்ந்த பட்டத்தை மட்டும் கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த உலகத்தில் ஆண்களை விட பெண்கள் தான் சிறந்தவர்கள். அன்பான பெருமக்களே, அல்லாஹ் பெண்கள் கவலைப்பட்டால் அல்லாஹ் விரும்புவதில்லை, பெண்கள் கவலைப்பட்டால் அல்லாஹ் விரும்புவதில்லை. அல் குர்ஆனில் அல்லாஹ் ஏராளமான சான்றுகளை வைத்திருக்கிறார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் மூசாவை பெற்றெடுத்த உடனேயே தன்னுடைய குழந்தையை ஒரு பெட்டிக்குள்ள போட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் நைல் நதியில போட்டுறாங்க. ஒரு பெட்டிக்குள்ள போட்டு மூசாவை பால் குடி மறக்காத பெற்றெடுத்த குழந்தை உடனேயே தன்னுடைய குழந்தையை ஒரு பெட்டிக்குள் போட்டு நைல் நதியிலே அனுப்பி விடுகிறார்கள். அனுப்பி வைத்த உடனேயே அவருடைய மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாய்க்கு ஒரு கவலை, என் மகன் என்ன ஆனானோ, எப்படி இருப்பான்னு தெரியல. குழந்தை பச்சிலும் குழந்தை பெற்றெடுத்த உடனேயே ஃபிரௌனுக்கு பயந்து தன்னுடைய குழந்தையை பெட்டிக்குள் போட்டுவிட்ட அந்த தாயினுடைய கவலை. அரிசியிலே இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு கிடைத்தது. அல்லாஹ் வஹி அறிவித்தான், வஅவ்ஹைனா இலா உம்மி மூசா, மூசாவுடைய தாய்க்கு நாம் வஹி அறிவித்தோம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களிடத்திலேயே உங்களுடைய மகனை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பொறுப்பு இடத்திலே இருக்கிறது. அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய தாயிடத்திலேயே பால் குடிக்கக்கூடிய அந்த பொறுப்பை அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் தாய்க்கு கொடுத்தான். பெண்களுடைய கவலையை அல்லாஹ் விரும்ப மாட்டான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலைப்பட்டதாக குர்ஆன் சொல்லுகிறது. ஆணுடைய துணை இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கர்ப்பமாகிறார்கள். கர்ப்பத்திற்குள்ளே உலகத்திற்கே சாட்சியாக இருக்கக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாம் குழந்தையாக உள்ளே இருக்கிறார்கள். ஆணுடைய துணை இல்லாமல் நான் கர்ப்பமாகிவிட்டேனே, இந்த சமூகத்திற்கு தெரிந்தால் என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவலைப்பட்ட பொழுது அல்லாஹ் வஹி அறிவித்தான், கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்வான் என்பதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவித்தான். எனவே அன்பான பெருமக்களே, இந்த மார்க்கம் பெண் குழந்தைகளை வரமாக பாவிக்கிறது. ஒரு ஆணுக்கு கிடைத்த மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷம் தான் பெண் என்பதாக இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அன்பான பெருமக்களே, ஒரே ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்து அந்த பெண் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாலும் கூட நல்ல முறையிலே வளர்த்து அந்த குழந்தைக்கு கல்வி கொடுத்து இந்த குழந்தையை நல்ல முறையில் திருமணம் முடித்து கொடுத்தாலும் கூட அவன் சொர்க்கவாதி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லுவார்கள். எனவே அன்பான பெருமக்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு சூழ்நிலை, இன்றைக்கு பெண் குழந்தைகளை வளர்ப்பது என்பதே பெற்றோர்களுக்கு கடுமையான ஒரு விஷயமாக இருக்கிறது.
நம்முடைய பெண் குழந்தைகள் நம்முடைய வீட்டை விட்டு வெளியே போனாலே திரும்ப வர்ற வரைக்கும் பெற்றோர்களுடைய வயிற்றில் களை கட்டிட்டு இருக்கிற மாதிரி, நெருப்பை கட்டி கொண்டிருக்கிற மாதிரி ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலை. வயதான கிழவிகளையும் கூட விட முடியாத அளவுக்கு இன்றைக்கு ஆண்களுடைய வக்கர புத்தி இன்றைக்கு அவ்வளவு அதிகமாக இருக்கிறது. காரணம், நிறைய காரணங்கள் சொல்லிக் கொண்டே போகலாம். போதைப் பொருளுடைய பழக்க வழக்கங்கள், திரைப்படத்தினுடைய மிக மோசமான கலாச்சாரம், இதை எல்லாவற்றையும் தாண்டி பெண்களை வெறுமனே போகப் பொருளாக பார்க்கக்கூடிய மிக மோசமான ஒரு சூழ்நிலையிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது, பெண்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆடை கலாச்சாரம் என்பது ஆண்களை விட பெண்களுக்கு மிக முக்கியமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம், பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கடமை. நவீன காலத்தில் அரைகுறை ஆடை என்பது ஒரு ஃபேமஸான கலாச்சாரமாக இருந்தாலும் கூட ஆடை கட்டுப்பாடு என்பது பெண்களுக்கு மிக முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தை நம்முடைய குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு குழந்தைகளாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட வேண்டும். அதே போல் நம்முடைய ஆண் குழந்தைகளுக்கு, நம்முடைய பெண் குழந்தைகளும் உங்களை போன்ற ஒரு மனிதர்கள் தான், அவர்களுக்கும் உணர்வுகளும் உணர்ச்சியும் இருக்கிறது என்ற அந்த பாடத்தை நம்முடைய ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுத்து விட வேண்டும். அதே போல போதைப் பொருளுடைய அந்த சகவாசத்தை நம்முடைய வளரும் தலைமுறையில் நிறைய வாலிபர்கள் அதில் சிக்குண்டு கிடக்கிறார்கள். அதிலிருந்து நம்முடைய வாலிபர்களை மீட்டெடுக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு நம்முடைய சமூகத்திலே, சமூக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆர்வலர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் தார்மீக கடமையாக இருக்கிறது. எனவே வாழும் காலம் எல்லாம் நம்முடைய பெண் பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்க்கக்கூடிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. எங்கெல்லாம் பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டார்களோ, எங்கெல்லாம் பெண் குழந்தைகள் கொல்லப்பட்டார்களோ, அவர்களுக்கு அல் குர்ஆன் கூறக்கூடிய எச்சரிக்கை, இதல் மௌஊதத்து சுஇலத் பிஐயி தம்பின் குதிலத், நாளை மறுமையிலே அல்லாஹ் கேள்விகளுக்கு கேட்பான். இதல் மௌஊதத்து சுஇலத், பெண் குழந்தைகள் கொண்டு வரப்படுவார்கள், நீங்கள் எதற்காக கொலை செய்யப்பட்டீர்கள் என்று கேட்கப்படும் என்பதாக நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரணை செய்யக்கூடிய அந்த விசாரணையினுடைய நிகழ்வை அல்லாஹ் அல் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். எனவே எங்கெல்லாம் பெண் குழந்தைகள் அநியாயமாக, அக்கிரமமாக பயன்படுத்தப்பட்டார்களோ, சித்திரவதை செய்யப்பட்டார்களோ, அவர்களுடைய அந்த அநியாயத்திற்கெல்லாம் நிச்சயமாக நாளை மறுமையில் கேள்விகளுக்கு கேட்கப்படும். அந்த அக்கிரமக்காரர்கள் நிச்சயமாக மறுமையில் கடுமையான முறையிலே தண்டிக்கப்படுவார் என்பது எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனின் மூலமாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட கெட்ட நடத்தையை விட்டும் நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாழும் காலம் எல்லாம் நம்முடைய பெண் குழந்தைகளை பாக்கியம் பெற்ற பெண் குழந்தைகளாக வளர்க்கக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.